Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு பெய்த கனமழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முருகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முருகன், சொல்லுங்க, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் முருகன். வணக்கம் பராசக்தி. ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக ஓசூர் அருகே உள்ள அட்டக்குறிக்கை பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து மழைநீரானது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தாழ்வான சாலையில் நோக்கி நிற்பதால் அந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். சாலையில் இருபுறங்களிலும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேங்கிய நீரில் இயக்கப்படும் பல்வேறு வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் ஆகியவை பழுதாகி அவசர சேவைக்காக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கும் கடும் சிரமத்துக்கு சென்று இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அதில் பயணிக்கும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு அடைந்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் தேங்கி உள்ள மழைநீர் வெளியேற்றிட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருபுறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகளும் அப்பகுதி பொதுமக்களும் தெரிவிக்கையில், தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பட்சத்தில் மழைக்காலங்களில் வரும் தண்ணீரானது தாழ்வான பகுதிக்கு நிற்காமல் மழைநீர் வடிகாலில் வழியாக நீர்நிலைகளுக்கு சென்றடையும். இது ஒன்றே சரியான தீர்வாகும். விரைவில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கையை முன்னிறுத்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த தீர்வு எட்டப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரவசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி முருகன். தர்மபுரி அடுத்த மாதேமங்கலத்தில் கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கியதுடன் வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மாதேமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சவளுக்கொட்டாய் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், கம்பு, தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தாததுதான் இந்த பாதிப்பிற்கு காரணம் என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மொத்த மழைநீரும் வயல்களில் குளம் போல் தேங்குவதுடன் வீடுகளையும் சூழ்ந்து கொள்வதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் கால்வாய் பகுதிகளை அரசு உடனடியாக தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக கடமலைக்குண்டு மயிலாடும்பாறை சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், சமயபுரம், நம்பர் 1 டோல்கேட், திருவள்ளாரை, சிறுகனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.